ஒன்ஸ் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வீட்டில் இருக்கும்போது அப்பா ஒரு 2 மணி ஒரு 2:30 ஒரு 3:30 AM வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே. பார்த்தா இங்கே ஃபுல் ஆஃப் ஃபயர், ஃபுல் ஆஃப் ஃபயர் அண்ட் அப்படியே லைக் his skin was burned. அது என்னன்னா முதல்வன் சீன்ல அந்த வீடு ஹவுஸ் பிளாஸ்ட் சீன்ல அது நிஜமா பட்டுச்சு. பட் நான் பொறுக்கிற முன்னாடி வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் ஆயிருக்கு. ஸ்டிச்சஸ், நோஸ் கட்டு, ப்ளீடிங். இட்ஸ் a family film அப்படின்ட்டு அப்பா டைரக்ட் பண்றது. அப்பா வந்து வீட்டில் ஹீஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒர்க் வந்து அந்த டோருக்கு வெளியில தான் இருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஹீஸ் அ கம்ப்ளீட், ஹீஸ் மை ஃபாதர். ஸோ செட்டில் வந்து இட்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்பா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாதர் டாட்டர் வைப் இருக்காது. ஈஸிலி பீன் டேக்ட் அஸ் a nepo kid அப்படின்னு சொல்லும்போது how do you see this? நீங்கள் என்னோட கரியர் கிராஃப் பார்த்தீங்கன்னா அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து your dad had a son, உங்ககிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க கதைகள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் படுறாங்க. எனக்கு பர்சனலாக அந்த நெப்போட்டிசம் டேக் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட சீதா பயணம் டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். How are you? ஆல் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் மோர் தென் ஸ்டார்-ஸ்டட்டட் ஃபிலிமாக இருக்கும்போது இமீடியட்லி வாட் ஐ தாட் வாஸ் இட் இஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் என்னன்னு சொல்கிறது, உங்களோட ஓன் ஃபேமிலி நடிக்கிறது, அப்பா டைரக்ட் பண்ணுறது, எல்லாருமே இருக்கும்போது how it is actually, because like of course off cam வந்து ஒரு பக்கம், on cam ஒரு பக்கம்னு இருக்குல்ல, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. அப்பா வந்து வீட்டில் ஹீஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஒர்க் வந்து அந்த டோருக்கு வெளியில தான் இருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஹீஸ் அ கம்ப்ளீட், ஹீஸ் மை ஃபாதர், ஹஸ்பண்ட் டு மை மாம் அண்ட் சன் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ செட்டில் வந்து இட்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்பா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஃபாதர் டாட்டர் ஈக்குவேஷன் வருதில்லை. அண்ட் ஷார்ட்ஸு, டைலாக்ஸு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர், இயக்குனர். ஸோ அந்த மூடில் தான் இருப்பாங்க. அண்ட் வி வில் பி ஆஸ் ஆக்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த ஃபாதர் டாட்டர் வைப் இருக்காது. நியூ கமர்ஸ்க்கு அப்படின்ட்டுலாம் வந்து ஐ மீன் லைக் டு ஒர்க் வித் ஸ்டார்-ஸ்டட்டட் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் வந்து இல்லை. பட் ஆனால் இன் ஜென்ரலி ஈஸி டு ஜட்ஜ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வி குட் சி. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வென் இட் கம்ஸ் டு யூ போத் வந்து ஈஸியாக டு பி டேக்ட் அஸ் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஈஸியாக அவங்க உள்ளே நுழைஞ்சு வந்துட்டாங்க. பட் யூனோ எவ்ரிபடி அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வராங்க. பட் ஆனால் ஈஸிலி பீன் டேக்ட் அஸ் a nepo kid அப்படின்னு சொல்லும்போது how do you see this? No, you go now. Ladies first. நெப்போட்டிசம் வந்து அது நீங்கள் என்னோட கரியர் கிராஃப் பார்த்தீங்கன்னா அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே. அண்ட் அது எதனால, இஸ் இட் பிகாஸ் ஐம் அ டாட்டர்? அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து your dad had a son, அது வேற மாதிரி இருந்திருக்கும். உங்ககிட்ட வந்து வாய்ப்பு, ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க கதைகள் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் படுறாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். அது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட ஜேர்னில நான் கேட்ட விஷயம் அது. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த நெப்போட்டிசம் டேக் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்குன்னா, எங்கள் ஃபாதர் ஹூ பிலீவ்ஸ் இன் மீ, என் மேலே ஒரு ஆக்டராக ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஹெல்ப்ஸ் மீ அண்ட் தட்ஸ் வாட் இஸ் ஹெல்பிங் மீ. ஸோ நான் வந்து எனக்கு அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்பெஷலி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்கன்னா நான் ஐ ஷுட் கிவ் இட் மை பெஸ்ட். ஐ ஷுட் பி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட். எனக்கு இது சத்தியமாக பிடிக்குமா, ஜாலியாக வந்து ஏதோ பண்ணணும்னு பண்ணுறது இல்லை. ஸோ ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் இட். ஸோ எனக்கு ஐ நீட் டு கிவ் சம்திங் பேக் டு மை ஃபாதர் ஃபார் த பிலீஃப் ஹி ஹேஸ் இன் மீ. ஸோ நான் அப்படி பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக இது வேலை செய்யலை. பட் பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ ஜனங்க என்ன சொல்கிறாங்க, ஐ கெட் இட். பட் ஐ திங்க் தி ஸ்டார் கிட்ஸ் ஆஸ் யூ சே, அவங்களுக்கும் அந்த பேஷன் இருக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணால் அது தப்பில்லை. ஐ திங்க் ஜனங்களுக்கு எப்போ அது பிடிக்காதுன்னா அவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கொடுத்து அவுட் சைடர்ஸ்க்கு கொடுக்கலன்னா அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும். அண்ட் அது ரொம்ப தவறு. ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி நடக்குது இப்போ. I think everyone is getting opportunities, equal opportunities, and janangale adu change பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. So there's only talent.
டேலண்ட் ஒன்லி ஷைன்ஸ். ஆமா, கண்டிப்பா Definitely. கண்டிப்பா. இப்போ மக்கள் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. டேலண்ட் இருக்குன்னு சப்போர்ட் பண்றாங்க, இல்லன்னா அங்க ரிஜெக்ட் பண்ணி எவன்டா இவ ரிஜெக்ட் ஆமா ஆமா மேபி 1 or 2 மூவிஸ் வரலாம், 3 4 5 6 7 8 9 10 மூவிஸ் கூட வரலாம். ஆனா ஒரு கரியர்னு சொல்லும் போது அது எந்த ஃபாதரோ மதர் அது கிஃப்ட் பண்ண முடியாது. அது ஜனங்க கையில தான் we இருக்கு. just take inspiration from family and we work hard. ஆமா. ஓகே. ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ப்ராப்ளி அர்ஜுன் சாரோட பொண்ணு அப்படின்னால பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, ப்ராப்ளி அதனால ஏதான நிறைய படங்கள் வராம போயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதுண்டா? எனக்கு என்னன்னா நிறைய எனக்கு எந்த மாதிரி படங்கள் வரும்னா ஜென்ரலி when I hear stories ரொம்ப லேடி ஓரியன்டா இருக்கும், ரொம்ப that ஃபீமேல் சென்ட்ரிக். அந்த லைக் ஆல் ஸ்டோரிஸ் ஆர் ஸ்டோரிஸ், பட் அவங்க வருது எனக்கு வந்துட்டு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவின்னு சொல்லுவாங்க. தென் சம் ஹேவ் ஒர்க்ட் அவுட், சம் ஹேவ் லைக் டியூரிங் கோவிட், ஆஃப்டர் கோவிட் சம் மூவிஸ் didn't take off. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் எனக்கு ஜாஸ்தி அதிகமாக வருது. அது எதனாலன்னு எனக்கும் சொல்ல முடியாது. ஸோ மேபி ஆஃப்டர் அ கமர்ஷியல் சக்ஸஸ், பிகாஸ் எனக்கு பிரேம பரஹா வந்து கர்நாடகாவில் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் there were certain issues, அதனால I couldn't take up any other Kannada movie till now. So இப்போ வந்து we've done Sita Payanam. Maybe after a big commercial success things will change. அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் நாட் நியூ. லைக் சின்னதுலேருந்து வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஒன் ஃபாண்ட் மெமரி லைக் சின்னதுலேருந்து பார்த்தது அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஐ திங்க் ஒரு மெமரி நான் இல்லை அன்னைக்கு ஒரு நாள், ஐ மீன் சினிமானா எவ்ரி ஒன் திங்ஸ் இட்ஸ் ஸோ ஈஸின்னு சொல்லி, ஒன்ஸ் ஐ வாஸ் ஸ்லீப்பிங், வீட்டில் இருக்கும் போது அப்பா ஒரு 2 மணி or 2:30 or 3:30 AM வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே. பார்த்தா இங்கே ஃபுல் ஃபயர். ஓ மை ஃபுல் ஆஃப் ஃபயர் அண்ட் அப்படியே லைக் his skin was burnt. அது என்னன்னா முதல்வன் சீன்ல அந்த வீடு ஹவுஸ் பிளாஸ்ட் சீன்ல அது நிஜமா பட்டுச்சு. ஸோ இஃப் யூ see அந்த ஷார்ட்லயும் அப்படிதான் இருக்கும், அது பிளாஸ்ட் ஆகும் அப்படி நேச்சுரலா ஓடிடுவாங்க. ஸோ வென் ஐ saw that I was like this is not just fake, இந்த மாதிரியும் நடக்கலாம், it's a lot of hard work, it's a lot of risk. And அப்போதான் எனக்கு I understood the risks my father is taking, especially Action King இல்லையா, ஒரு 8th floorல இருந்து குதிக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்காங்க. And after he's done that, ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி I'm okay. Fond memory காது. Looks like a nightmare. நைட்மேர் மாதிரி இருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி பிகாஸ் லைக் ஐவ் சீன் லைக் இப்போ என்னன்னு சொல்லுது, ஐ திங்க் ஜாக்கி சானோட டாட்டர் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழுதுருக்காங்க அவங்க அப்பா அவ்வளோ தூரம் ஸ்டன்ஸ் பார்க்கும்போது. பீங் அன் ஆக்ஷன் கிங் டாட்டர், பீங் அன் ஆக்ஷன் கிங் ஃபேமிலி வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஐ திங்க் ஹி ஹஸ் நெவர் டன் ஸ்டன்ஸ் வித் என்னன்னு சொல்கிறது கூட ஒரு ஸோ ஒரு மாதிரி பயத்திலே இருக்கும்ல இந்த மாதிரி ஆக்ஷன். பட் அப்பா வந்து ஸ்டன்ஸ் பண்ணும்போது மேபி பிகாஸ் ஹி சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதில் ஹி இஸ் வெரி சேஃப். வேற ஆக்டர்ஸ்க்கும் அந்த கேர் ரொம்ப எடுப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த சேஃப்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஃபைட்டர்ஸ் ஆல்சோ ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் ஆஃப் த ஃபைட்டர்ஸ். ஸோ ஹீ நோஸ் ஹவு டு லுக் ஆஃப்டர் ஹிம்செல்ஃப். பட் நான் பொறுக்கிற முன்னாடி வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸ்டிச்சஸ், நோஸ் கட்டு, ப்ளீடிங்கு அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ ஸ்டோரிஸ் நான் கேட்டிருக்கேன். பட் இப்போ ஹீ இஸ் அ வெரி சேஃப் ஆக்ஷன் ஸ்டார். எஸ். உங்களுக்கு ஃபாண்ட் மெமரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சின்ன வயசு? சீதா பயணம் செட்ல ஃபாண்ட் மெமரி சின்ன வயசுல சின்ன வயசுல இவங்க ஏன்னு சொல்லி ஒரு மூவி வந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உபேந்திரா சாரோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஓகே. சோ அதுல வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க ஒரு சின்ன குழந்தை பாப்பா, உப்பு என்டர்டெயின்மென்ட் சின்ன பாப்பா. அது கல்ட் படம் இப்போ. கண்டிப்பா. So lot of memories. ஏதான ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு ஞாபகம் இப்போ வரைக்கும் ஃபாண்ட் மெமரி, நாட் லைக் இவங்கள நைட்மேர் மாதிரி இல்லாம ஃபாண்ட் மெமரின்னு I was very small. உபேந்திரா சினிமா, the title only Upendra. ஆமா. So full different get-ups. His face only is on the body. All that was very scary. Scary. Even you are giving scary memories. எதுமே ஃபாண்ட் மெமரியா இல்லையா? ஃபாண்ட் மெமரினா நம்ம எப்போ whenever there is outdoor shooting, outdoorனா இந்த சுவிட்சர்லாந்து, வியன்னா, ஆஸ்திரியா சாங் ஷூட்னா we always go as a family. So அது வந்து it's always a fond memory. Yes, yes. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் ஃபிலிம் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஐ ஃபீல் லைக் என்னன்னு சொல்லுது, டு பி வெரி ஹானஸ்ட், அப்பாவோட அந்த அந்த 90s ஃபிலிம் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து சீதா பயணம் இருக்குது. ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் ஃபிலிம் நடிக்கிறதுல?
வெரி ஹாப்பி பிகாஸ் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸ்டார் ஸ்டார்டட் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ், மேவரிக் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். எல்லாரும் லெஜெண்டரி ஆக்டர்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து ஆஸ் நியூ கமர்ஸ் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் அஸ். அண்ட் நாட் ஜஸ்ட் த காஸ்ட், டீமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், we've been given a great platter. So எங்களுக்கு வந்து we just need to give our best and make sure people like it. Yes. So it's like a blessing. நீங்கள் So this is like my Tamil debut. So எனக்கு தமிழ் பேச வராது. பரவாயில்ல. So definitely it's a big responsibility. Yes. தமிழ் புதுசா introduction and just need people's அன்பு and ஆதரவு. அஃப்கோர்ஸ் சவுத் பீப்புள் ஆர் வெரி மச், ஐ மீன் லைக் தமிழ் மக்கள் வந்து ரொம்பவே வெல்கமிங்காக இருப்பாங்க. ஸோ ஹாப்பி டு வெல்கம். ஸோ நோ வரிஸ் ஆன் தட். One thing you would have admired, like father daughter, and of course Dhruva Saja sir also was there. So அந்த ஒரு மூமெண்ட் அட்மையர் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து இதில் என்னன்னு சொல்கிறது, இன் ஜென்ரலே ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது we will be very 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 happy. இன்னொரு பக்கம் லைக் நீங்கள் அங்கே கூடவே நடிக்கிறீங்க, அது எப்படி இருக்குது? Definitely. Dhruvana, like you said, he's a big star in Kannada. I work in Kannada industry. So definitely he gave my reference to Arjun sir for this movie. So after that, then I met Arjun sir, then got acquainted with their family, and it felt like a family event. Yes. It didn't feel like I'm working, but definitely they were very professional when it came to sets, shooting. I think it went like a breeze. I couldn't even இப்போ ஸ்டார்ட் இப்போ எண்ட் ஆகி, it just went casually. It was very fun. ஆக்சுவலி அது ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோனில், பிகாஸ் லைக் ஒர்க்கில் வந்து ஒரு மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஓகே, அது ஒர்க் ப்ரெஷராகவும் தோணாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, ஒரு மாதிரி ஈஸியாக போகும்ல. ப்ரெஷர் இப்போ இருக்கு ப்ரமோஷன்ல. வேற வேற பாஷை பேசணும், தெலுங்குல பேசணும், தமிழ்ல பேசணும், கன்னடால பேசணும், அது ஃபுல் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஃபுல்லா அப்படியே 4 லாங்குவேஜ் சேர்த்து வேணா பேசுறீங்க. ஸோ யா, இப்போ அஃப்கோர்ஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன் பற்றி பேசும்போது ஒன் சச் மெமரின்னு ஒன்று இருக்குல்ல, டு டேக் ஹோம் வித் திஸ் ஃபிலிம் அப்படின்னா வாட் இஸ் இட்? யாருக்கு கேட்குறது? எனிபடி கேன் டு. You go ahead. Memory, I think it's the bonding we shared. I got to know, she became a very good friend of mine, and definitely Arjun sir, that experienced, working with someone who's really experienced, 45 years of experience in direction and acting. Seeing him, I learnt a lot of things. I became matured, better artist, a lot of things. And we have Prakash Raj sir, Satyaraj sir, and Kovai Sarama, yeah, and Dhruvana, obviously. Lot of big star cast in this movie, lot to learn from each and every one of them. So it's been a beautiful journey. Like you said, Sita Payana, it was my Payana also. Oh, so sweet, so sweet. Your beautiful memory in this film. எல்லாமே எனக்கு வந்து இட் வாஸ் அ பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக நிறைய இட் வாஸ் லைக் அ ஜேர்னி எனக்கு இந்த படம். அண்ட் கிளைமேக்ஸ், நம்ம கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ரொம்ப நிறைய ஃபாண்ட் மெமரிஸ், பிகாஸ் இந்த படமே வந்து கிளைமேக்ஸில் தான் சொல்லணுன்னா. ஸோ த வே வி ஷாட் இட், எல்லா ஆக்டர்ஸ் இருந்தாங்க அந்த நாள், அந்த டைலாக்ஸ், அந்த மியூசிக் எனக்கு இப்போது நினைக்கும் போது ஒரு மேஜிக் மாதிரி தோணுது. ஸோ தட் வாஸ் வெரி வெரி மெமரபிள். நீங்கள் சொல்லவே இல்லையா அந்த நெப்போ கிட்னால, அந்த பீங் டேக்ட் அஸ் a நெப்போ கிட்? I've been hearing it since. Okay. But I think my work is the answer. Okay. நான் என்ன பணம், அது குவாலிட்டி இந்த கொடுத்துற அது ஆன்சர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு பதில் சொல்லணும்னு நான் அவசியம் சொல்ல அது definitely it is. Even till now, whatever any work that I've done, it is out of my merit. ஓகே. I've never used my uncle's influence or any other's influence. Even this movie I got out of pure merit. Oh wow, nice. It might be because they believed in my family. I come from a family, film family. The belief is there. Okay, he might be prepared. He's not a newcomer. He would have seen, he would have experienced. I also have worked from so many years behind the screen as an associate director, and I have prepared well, like dance, fights. So I know how it is. Okay. So taking that inspiration, we'll be prepared. I mean, like you didn't come as a blank canvas. No, yeah, definitely so, yeah. not. You can't do it. True. People will reject you if they see you even for the first movie. I want them to see my performance, her performance. It won't feel like we are newcomers. We shouldn't tell that. I think you should tell that. ஜனங்க சொல்லணும். இல்லை, அதான் நியூ கமர்ஸ் மாதிரி தான். இல்லை, அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.
அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் சார் ஓட பயம் அப்படின்ட்டு ஐ மீன் லைக் ஐ திங்க் ஐ ஸ்டில் ரிமெம்பர் 6 years பேக் வந்து சார் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் இன்டர்வியூக்கு. ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஆனால் ஹி கம்ஃபர்டட் மீ, இல்லைம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் எவ்ரிபடி சார் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு இருந்தாலும் ஒரு பயமும் கூட இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்குமா? பிகாஸ் ஹிஸ் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது மோர் ஆஃப் அர்ஜுன் சார் எஸ் அ டைரக்டராக நாங்கள் வந்து பெருசாக வெளியில் கேள்விப்பட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும். பயந்த விஷயங்கள், அப்பா எதான மிரட்டுவார், ஐ மீன் அந்த மாதிரி சான்ஸே இல்லைங்க. அவங்க ஆஸ் அ டைரக்டர் ஹீஸ் அ வெரி கூல் டைரக்டர். ஹாட் ஹெட்டட் சுத்தமாக இல்லை. பிகாஸ் அவங்க வந்து பர்சனலாக ஃபர்ஸ்ட்லி ஹீஸ் அன் ஆக்டர் இல்லையா? ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி, ஒரு ஆக்டருக்கு என்னென்ன சென்சிட்டிவிட்டி இருக்கோ அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ எல்லார் முன்னாடியும் திட்டுட்டா அந்த ஆக்டருக்கு வராது. ஸோ அது அவங்க நம்ம கூட மட்டும் இல்லை, எல்லா ஒரு ஆக்டர், இந்த ஜூனியர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணுவாங்க. ஸ்பேஸ் கொடுத்தார் சார். யா, அண்ட் ஆமாம், ஸ்பேஸ், ஓகே, டேக் யுவர் டைம், காம், ஈஸி. நம்மளோட இன்புட்ஸ் என்ன இருக்குது கேட்பாங்க. ஹீ ஹாஸ் அ லிஸ்னிங் இயர் அண்ட் இன்புட்ஸ் எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் த டிசிஷன் மேக்கர். சரின்னு தோணுச்சுன்னா யாராக இருந்தாலும் ஹீ வில் லேப் அப் தட் யூனோ சஜஷன். ஸோ எங்களுக்கு இட்ஸ் பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் வித் மை ஃபாதர். நீங்கள் சொல்லுங்கள். அர்ஜுன் சார் இஸ் டைரக்டர். அவங்க யோசிக்கிறாங்க ட்ரான்ஸ்லேட். டெஃபினெட்லி லைக் first time I was nervous. Konja nervous sir. புரியுது. Then later I got used to the flow. Character and I got involved in my character. And just here and there used to correct me. Okay. This is more, this is less. Then it went like, I told you, it went like a breeze. I didn't feel like I was performing with, someone. He made me feel very easy and it was fun. It was not like, I should be scared or something. Yeah. But even a big artist like Satyaraj sir and Prakash Raj sir, they're all very big professionals. Even when we're performing, they'll give you time. They're like, பட் ஆனால் ஓரமாக அந்த ஒரு பயம் அப்படின்னு தானே இருந்திருக்கா? ஐயோ எதானே சொல்லிட போகிறாங்க, திட்டிட போகிறாங்க அப்படின்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ரிசல்ட் தான் பயம். அப்போ ரிசல்ட் தான் பயம். புரியுது. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த பயணம் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மற்ற லாங்குவேஜஸுமே வந்து இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ இதுலேயுமே வந்து ஒரு மாதிரி மல்டிலிங்குவல் பீப்புளாக தான் வந்து இருக்காங்க. நிறைய படங்கள்லையுமே வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெயிலரில் வந்து சிவராஜ் சார் வந்தாங்கன்னா அப்படி தியேட்டர் எரப்ட் ஆகிறது, கூலியில் வந்து உபேந்திரா சார் வருது. ஐ மீன் லைக் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஒரே இதில் பார்க்குறது வந்து வெரி வெரி ஹாப்பி டு சி. அண்ட் நிறைய மற்ற லாங்குவேஜுமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பியூட்டிஃபுல் இல்லையா? ஐ திங்க் சினிமா இஸ் பிரேக்கிங் ஆல் லாங்குவேஜ் பேரியர்ஸ் அண்ட் இப்போ வந்து லைக் பீப்புள் ஆர் அக்செப்டிங். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸ். பிகாஸ் நீங்கள் சொன்ன ஆக்டர்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இங்கேயும் அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்குது அவங்களுக்குன்னா எனக்கு ஒரு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். And I'm so happy that all barriers are broken. இப்போ டோட்டாலிட்டியாக இந்தியன் ஃபில்ம்ஸ், இந்தியன் ஸ்டார்ஸ் அப்படி தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இந்த ரீஜனலில் தாண்டிட்டு தேர் ஆல் கம் டுகெதர் ஆஸ் அ யூனியன். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். அப்படிதானே you need to represent Tamil cinema, Kannada cinema, True. It is Indian cinema. Yes. ஆக்சுவலி இந்த இந்தியன் சினிமா வந்து இன்னொரு முக்கியமான என்னன்னு சொல்லுது ஒரு வளர்ச்சி தான் இது. as in like to be targeted as வெறும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்குறது அப்படின்னு இருக்குல்ல. பிகாஸ் பேக் தென் இட் வாஸ் லைக் number of days. Yes, 25 days, 75 days or 100 days. இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. இட் இஸ் ஜஸ்ட் ஹார்ட்லி அ வீக். லைக் அந்த வீக்கெண்ட் தான் அது முடிச்சோடனே பாக்ஸ் ஆஃபீஸ், தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு சக்ஸஸ் மீட் அப்படின்னு. ஆமாம், இப்படி சுருங்கிடுச்சுல்ல சினிமா. அதை எப்படி பார்க்குறீங்க? Definitely. It's because more number of screens, more accessibility, Netflix, Amazon, OTT, after OTT, everything changed. Before it, why 100 days means we had only less number of screens. Less number of films less also. Number of films also, yes. Less competition. Now it is huge. The competition is huge across all different languages. Everyone is looking at so many content. I think that is why, now we are talking about numbers. Only if the, the Pana super, if it is, very good, then you see the numbers. ஸ்பீக்கிங் ஆஃப் காம்படிஷன், ஐ திங்க் ப்ராப்ளி மீடியா இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் இஃப் யூ டேக் அ பிரேக்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் டென் டு ஃபர்கெட் அஸ். நம்மளுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. இது வந்து எனக்கு இது ஹெல்த்தியாக படலை ஆக்சுவலி சொல்ல போனால். லைக்
ஐ திங்க் வி ஷுட் பி இன் ஆர் ஸ்பாட் நோ மேட்டர் வாட் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஐ திங்க் சோஷியல் மீடியா இஸ் கீப்பிங் எவ்ரி ஒன் ரெலவெண்ட் இப்போ ஐ திங்க் நீங்கள் படம் பண்ணாலும் பண்ணலனாலும் ஐ திங்க் people know you through social media and all of those things. And நீங்கள் சொல்கிறதுல வந்து மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த விஷயத்தினால ஐ திங்க் அந்த லான்ஜிவிட்டி ஆஃப் அ மூவி கூட இல்லை. ஸோ ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் தோஸ் விண்டேஜ் மூவிஸ் அண்ட் ஐ மிஸ் தட். இப்போ 100 daysக்கு போயிருக்கு, சில்வர் ஜூப்ளி, அதெல்லாம் வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ மிஸ் இட். ஸோ வென் யூ see that was the real success இல்லையா? ஸோ ஃபேம் ஹேஸ் பிகம் ஈஸி. அதனால மேபி people forget actors or actors are more replaceable today. I feel I could be wrong. You want to add on this? Longevity, it's Yeah, not the there. longevity, yeah. Longevity is not there. Only instant success. Everything instant success. Yeah, fame has become easy. Social media la vanda it's so easy to get some million views, 2 million views. Adukaprom like quality maybe enakku theriyala, I don't know, I'm just thinking out loud. No, you should do everlasting work. You do work, you should be remembered. True. Value, your work should have value. கண்டிப்பா. That is when people will remember you. Yeah. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து ப்ராப்ளி சீதா பயணம் மூலயமா வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பிஃபோர் வி வைண்ட் அப், இட் இஸ் ஹார்ட் டு see, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டூ many ஸ்டார் ஸ்டட்டட் அண்ட் ஒரு ஃபேமிலி பேஸ்ட் படம் வந்து இப்போ ஒரு மாதிரி நிறைய ஆக்ஷன் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வாட் இஸ் இட் ஒன் ரீசன் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னா எதுக்காக பார்க்கணுன்னு சொல்வீங்க? இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது எல்லாம் ஒரு ஆக்டர் டைரக்டர் வந்து சொல்வாங்க நம்ம படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. பட் திஸ் இஸ் ட்ரூலி டிஃப்ரெண்ட். ஸ்க்ரீன் பிளே, த ஜானர், நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம், எந்த மூலியமாக சொல்லியிருக்கோம், மியூசிக், ஸ்டார்காஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அந்த ஸ்டோரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி இஸ் த கிங். அண்ட் செகண்ட் ஹாஃப் தான் இந்த படமே. த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் லைக் இன்ட்ரோ மாதிரி வரும். பட் செகண்ட் ஹாஃபில் த கைண்ட் ஆஃப் டர்ன்ஸ் த மூவி டேக்ஸ், எங்கள் 2 பேர் கேரக்டர் டெப்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்கு ரொம்ப புதுசு. அப்பா வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது ரெஃபரன்ஸ் கிடைக்கல. ஸோ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் இந்த ஜென்சிக்கும் கனெக்ட் ஆகும். ஆடியன்ஸ் இஸ் லைக் எல்டர்லி பீப்புள், நியூலி மேரிட் பீப்புள், எல்லாருக்கும். எல்டர்லி பீப்புள்னா மில்லியனர்ஸ் அவ்வளோதான். ஏன்னா ஜென் ஆல்ஃபாலாம் வந்துச்சு, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டாலாம் வந்துச்சு. நம்மளாம் கொஞ்சம் பழசாயிட்டோம். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். பெட் லவர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். there's so much like அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் படத்துல. பெட்ஸுக்கு how important they are, how do we look after them. so எல்லாருக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த மூவி கனெக்ட் ஆகும். So it's overall it's a feel good, positive movie with a lot of value. Okay. So I think everyone will, they'll come and enjoy Sita Payanam. Yes. I wish you all the very best. இன்னும் சீதா பயணம் மாதிரி நிறைய பயணங்கள் இருக்கணும்ட்டு my best wishes. Thank you so much. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.